everyone, welcome back to Soundra Job Information. இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த GDS 2024 பத்தின ரீசன்ட் நோட்டிபிகேஷன் தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எத்தனையோ போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் GDSன்றது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது மட்டும் தான் எந்த வித எக்ஸாமும் இல்லாம மார்க் செலெக்ஷன்ல வந்து எடுக்கிறாங்க. ஸோ நிறைய மார்க் வாங்கினவங்க அந்த எலிஜிபிளா இருக்கவங்க இந்த ஜாப்காக தான் மோஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப்க்கு மொத்தம் 40,000 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1000 இல்ல 2000 10 இல்ல 40,000 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 10th 12th தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பேசிக் அவங்க 10th பேஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 18ல இருந்து 41 ஏஜுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ளை பார்க்கும்போது வந்து ஆன்லைன் தான். ஸோ இந்த வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வந்து அப்கமிங் ஜூன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் யார் எலிஜிபிள், என்னென்ன அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலா அபிஷியலாவே அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 10th மார்க் எவ்வளவு எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 50% தேர்ச்சி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெரிட் பேஸ்ல இந்த ஜாப் வந்து செலக்ஷன் பண்றாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் 10th, பட் என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ளூடிங் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த 2 சப்ஜெக்டையும் சேர்த்து படிச்சவங்களுக்கு தான் இந்த ஜாப் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறோமோ, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸோ அவங்க கேட்டகரியில என்ன அப்ளை பண்றோமோ அதோட ஓன் லாங்குவேஜ் மஸ்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து 18ல இருந்து 40 வரை இருந்தாலும் ரிலாக்ஸேஷனும் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC STக்கு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ், OBCக்கு எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ், EWSக்கு பார்க்கும்போது எந்தவித ரிலாக்ஸேஷனுமே இல்லை. அதுக்கு அடுத்து இன்கம் பேஸ்டா வந்து புவரா இருக்கவங்களுக்கும் எந்தவித ஏஜும் ரிலாக்ஸேஷன் இல்லை. அதுக்கு அடுத்து BWD அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்புறம் BW2 OBCல 13 வருஷமும் BWDல SC STக்கு 15 வருஷமும் ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும்தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அப்ளை. ஸோ அப்ளை எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்பவே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனா ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ மஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆதார், நெக்ஸ்ட் வந்து 10வது மார்க் ஷீட், அதுக்கு அடுத்து 10th வந்து நம்ம ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ண சர்டிபிகேட், அதுக்கு அடுத்து வருமான வரி சான்றிதழ் இன்கம் சர்டிபிகேட், இப்ப ரீசெண்டா வந்து குடியிருப்பு சான்றிதழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சர்டிபிகேட்டும் கேட்கறாங்க. அப்புறம் EWS சான்றிதழ். ஸோ இந்த சான்றிதழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நினைக்கிறேன். ஏன்னா இது இப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் எஜுகேஷனுக்காக இந்த ஒரு சான்றிதழை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவைலபிள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது வந்து லாஸ்ட்ல போட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ கணினி வந்து உங்ககிட்ட இல்ல, அதாவது கம்ப்யூட்டர் பத்தின எந்த சர்டிபிகேட்டும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் ஜூன் வந்து ஆகஸ்ட்ல தான் வந்து ரிலீஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க, August 16. ஸோ இப்பவே நீங்க ஜாயின் பண்ணா கூட இப்பவே ஜாயின் பண்ணா 1 மந்த்ல சர்டிபிகேட் வந்து அந்த கோர்ஸ்க்கு ஈக்குவலா வந்து நம்ம கிடைச்சிரும். ஏன்னா ஒன்லி இப்ப 30 days ப்ராசஸ்ல நிறைய வந்து கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதவும் அவங்க மஸ்ட் கேட்கறதுனால இப்பயே வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். நோட்டிபிகேஷன் லிங்க் இருக்கு, ஒழுங்கா செக் பண்ணி பாருங்க. எந்த வித டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்கமிங் ஜூன் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க GDS நோட்டிபிகேஷன் 2024 ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்ளை லிங்க் டோன்ட் வரி.